வணக்கம் நண்பர்களே. நான் சமீபத்தில் படித்த ஒரு கதையோட சாராம்சத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது ஒரு சதுரங்கத்தில் இருக்கிற காய்களை பற்றியுள்ள ஒரு கதை. ஸோ அதில் ராஜா இருக்கும், ராணி இருக்கும், மந்திரி, குதிரை, யானை, சிப்பாய், இதெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ இதில் நான் எம்ஃபசைஸ் பண்ண நினைக்கிறது அதில் இருக்கிற சிப்பாய்கள் மாதிரி தான் நம்ம இருக்கோம். ஸோ அதில் இருக்க ராஜா அப்படின்றத நம்ம வாழ்க்கைன்னு எடுத்துக்குவோம். ராணி அப்படின்றது நம்ம ஆசைகள் எடுத்துக்குவோம். ஸோ நம்ம சோல்ஜர்ஸ் ஆகிய நம்மளோட முழு எஃபர்ட்டு, நம்மளோட ஒவ்வொரு அடியும் நம்மளோட வாழ்க்கை, இந்த வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம வாழ்க்கை அப்படின்றது நம்ம நினச்ச மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லா பக்கமும் ஓடிடாது. அது நிதானமாக தான் போகும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். சில நேரத்தில் அப்படியே தான் இருக்கணும், அசையாமல் அப்படியே தான் இருக்கணும். ஆசைகள் அப்படின்றது சில நேரம் நம்ம கையில் இருக்காது, கண்ட்ரோலில் இருக்காது. அது இஷ்டத்துக்கு எல்லா பக்கமும் போகக்கூடிய பவர்ஃபுல் இருக்கும், அதுக்கு ஒரு தடை இருக்காது. ஸோ மோஸ்ட் பவர்ஃபுல் அந்த செஸ்ஸில் காய் ரொம்ப பவர்ஃபுல்லான காய் குயின். ஆனால் அதை சரியாக ஹேண்டில் பண்ணலை, அது போகிற போக்கில் இஷ்டத்துக்கு விட்டுட்டோம் அப்படின்னா அது பவரை இழந்துடும். அதுக்காக அந்த ஆசைகளை கட்டுப்படுத்தி அது செயல்பாடு இல்லாமல் சில நேரம் வச்சா நம்மளோட ராஜாவான வாழ்க்கை போயிடுமா அப்படின்னா போகாது. ஸோ அதுக்காக முற்றிலுமே கட்டுப்பாடோடு வச்சுருந்தோம் அப்படின்னா அதனால் பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அந்த ஆசைகள் போகும், அது ட்ரைவாக இருக்கும். ஸோ இதில் என்ன ரோல்? ஸோ ஆசைகள்ன்றது எல்லா நேரமும் நம்ம கையில் இருக்காது. ஸோ சிப்பாய்கள் அப்படின்றது நம்ம அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே. ஸோ இந்த ஆசைகளில் நம்ம அடைகிறதுக்கும் நம்ம வாழ்க்கையை நம்ம பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு தான் நம்மளோட முழு எஃபர்ட்டாக இருக்கும். ஸோ மற்றவங்க சுற்றி இருக்க சிப்பாய்கள் எல்லாமே நம்ம உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், வேலை பார்க்குறவங்கள ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுறவங்களாக இருக்கலாம். அவங்க ஒவ்வொரு விதத்துலையும் ஹெல்ப் பண்ணுவோம். பட் அவங்களுக்கு ஒவ்வொரு லிமிட்டேஷன் நம்ம வச்சுருப்போம். நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம ஆசை அடைகிறதுக்கும் நம்ம ஒரு லிமிட்டேஷன் வச்சுருப்போம். எல்லா நேரத்துலையும் அவங்க நமக்கு தேவைப்பட மாட்டாங்க. எல்லா நேரத்துலையும் அவங்களோட செயல்பாடுகள் நமக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் இந்த சிப்பாய் அப்படின்ற நம்ம வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். ஸோ சில நேரம் நம்ம எதுவுமே செய்யாமல் மற்றவங்க எல்லாருமே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. உறவினர்கள் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, சுற்றி இருக்க சொந்தக்காரங்கள் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, கூட வேலை பார்க்குறவங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க, பல பக்கத்தில் போவாங்க. எல்லா பக்கமும் போக முடியும். ஆனால் நம்ம வாழ்க்கைக்காகவும் நம்மளோட ஆசைகளை அடையிறதுக்காகவும் நம்ம சில நேரம் அமைதியாக இருக்க வேண்டியிருக்கும். அதுவே சில நேரம் புத்திசாலித்தனமான டெசிஷனாகவும் இருக்கும். சில நேரம் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஒவ்வொரு அடியாக தான் எடுத்து வைக்கணும். மற்றவங்க மாதிரி ஒரு 10 அடி 5 அடி அப்படின்னு குதித்து போக முடியாது. என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம வாழ்க்கைக்காக அல்லது அந்த ஆசைகளை அடைவதற்காக நம்ம வைக்கிற ஒவ்வொரு அடியும் பின்னாடி திருப்பி எடுக்க முடியாது. மூவ் பண்ணி ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் போயிடலாம். பட் சரியில்லை அப்படின்னா பின்னாடி வர முடியாது. பட் அந்த உறவினர்களாக இருக்கிற மற்ற காய்களோ இல்லை சொந்தக்காரங்களோ மற்ற காய்களோ அவங்க எப்படினாலும் வந்துக்குவாங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையை அது அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம வைக்கிற ஒவ்வொரு அடியும் யோசித்து வைக்கணும். ஸோ முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எப்பயாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டியை கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு நேர் வழியில் போகிறோம், டக்குன்னு லெஃப்ட்டில் போய் ஒரு கிராஸ் பண்ணிக்கலாம், ரைட்டில் போய் கிராஸ் பண்ணிக்கலாம். அது எப்பயாவது தான் கிடைக்கும். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது எந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குது, அதே மாதிரி நமக்கு இருக்கிற எதிராளிகளுக்கும் சவால் கொடுக்கிற மற்ற விஷயங்களுக்கும் அதே வாய்ப்பு இருக்கும். அதுலேருந்து நம்ம சில நேரம் விலகி இருக்கணும். ஆனால் நம்ம பின்னாடி வர முடியாது. ஸோ நம்ம ஒரு 3-4 அடி, அதாவது 3 வருடங்கள் 4 வருடங்கள் கழித்து என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம யோகித்து செயல்படணும். சில நேரம் செயல்படாமல் அமைதியாக இருக்கணும். அப்படின்ற விஷயங்கள் இந்த சிப்பாயின்ற ஒரு இதை கொண்டு வரணும். சில நேரம் ரொம்ப எந்த தடையுமே இல்லைன்னு ரொம்ப வேகமாக நம்மளோட கோட்டை எதிராளியோட கோட்டை தான் நம்ம கோட்டைன்னு நினச்சிட்டு போய் ஸ்டெப்பை போய் உள்ளே வச்சுருவோம். கோட்டைக்குள்ளே போய் கடைசி மதில் சுவர் அந்த கடைசி பாயிண்ட் வரைக்கும் வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆசைகள் அப்படியே தடுமாறிக்கிட்டு இருக்கும். நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆரம்பித்த கோட்டையிலேருந்து அப்படியே என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம வைக்கிற ஸ்டெப்பு எதுக்காக வைக்கிறோம்? நம்ம முன்னேறணும், அந்த முன்னேறி போகணும், எதிர்த்தாப்புல உள்ள கோட்டையை பிடிக்கணும் அப்படின்ற அப்ஜெக்டிவ் கிடையாது. நம்மளோட வாழ்க்கையை பாதுகாக்கணும். சில நேரம் அது மூவ் ஆகாது, அதை பாதுகாக்கணும்.
நம்மளோட ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஒவ்வொரு அடியும் யோசித்து வச்சோம்னா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், நம்ம ஆசைகள் அடையலாம். நன்றி நண்பர்களே.